Hello everyone. So இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம Instagram ஃபாலோவர்ஸ்க்காகவே நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைவ் வீடியோ. இந்த லைவ் வீடியோவை முடிச்ச உடனே இதை ரீலா கன்வெர்ட் பண்ணி Instagram அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் ரெகுலரா. நிறைய பேர் யூடியூப்ல வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்த நான் ஃபீடிங் ஜார்ஜெட் ட்ரெஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது மேக்ஸின்னு சொல்லவே முடியாது, ஏன்னா இதை நான் ஃப்ராக்குன்னு தான் சொல்வேன், ஒரு ஃபிளேர்டு ஃப்ராக்குன்னு சொல்வேன். மேக்ஸினா நம்ம வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு, பட் இது வந்து வீட்டில் போடுற ட்ரெஸ் மாதிரியே தெரியாது. பட் வீட்லேயும் போட்டுக்கலாம், கம்ஃபர்ட்டாக இருக்கும். வெளியே போகும்போது இதை அப்படியே வியர் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு அவுட்டிங் போகிறீங்க, ஒரு மால் போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் போகிறீங்கன்னா இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு 3/4 லெகின் அந்த மாதிரி பேர் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர் கம்ஃபர்ட்டா இருக்கு. போட்டிருக்கதே சுத்தமா தெரியல. மெயினா லுக் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் தான் போடணும் அப்படின்னு ஒரு மித்தை வந்து உடைச்சிட்டு இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு ஆன்லைன்ல ஆஃப்டர் மேரேஜ் தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னு பெரிய லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. நிறைய சர்வே ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி மெயின் இந்த ட்ரெஸ் வந்து ஏன் இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு, ஏன் இன்னைக்கு வந்து நிறைய பேஜஸ்ல நிறைய பக்கம் நம்மளுக்கு ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம், ஏஜியோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லயும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இந்த ட்ரெஸ்ஸோட பையர்ஸ் அதிகமாயிட்டாங்க. இப்போ இந்த ட்ரெஸ் வந்து பீக் ட்ரெண்ட்ல இருக்கு, இந்த பர்டிகுலர் ட்ரெஸ். ஸோ அதுல என்ன நம்ம புதுசா கொண்டு வரலாம்? ஓகே, ஜார்ஜெட்ல பண்ணலாமா, பிளெண்ட் காட்டன் பண்ணலாமா, இல்ல ரேயான்ல பண்ணலாமா, எல்லாமே ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். 1 by 1 ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து ஹக்கோபால கொடுத்துருந்தேன், சூப்பர் ரெஸ்பான்ஸ் ஹக்கோபாக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஜார்ஜெட்ல சில ட்ரெஸ் வந்து ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். எனக்கு பர்சனலா ஃபுல் ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபுல் ஸ்லீவ் போடும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம பாடி ஷேப்பை வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணி காமிக்கும், ரொம்ப ஃபிட்ல அழகா நம்ம தெரியும், ஒரு நீட் லுக்கும் இருக்கும் ஃபுல் ஸ்லீவ்ல. அதுக்காக ஆஃப் ஸ்லீவ் நல்லா இருக்குன்னு கிடையாது. நிறைய பேருக்கு ஆஃப் ஸ்லீவ் பிடிக்கும், என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஃபுல் ஸ்லீவ் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்கு அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி ஃபேப்ரிக்ல வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் ஃபிளேர்டு ட்ரெஸ் கொண்டு வரலாம். இது எவ்வளோ ஃபிளேர்னா, இவ்வளோ ஃபிளேர் தெரியலையா, இவ்வளோ ஃபிளேர், நல்ல ஒரு சூப்பர் ஃபிளேர்ல இருக்கு இந்த ட்ரெஸ். கம்ப்ளீட்டா லைனிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட் அமெரிக்கன் கிரேப்லேயே வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கிரேப்பு, அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி, ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி சூப்பர் ஸ்மூத்தான ஃபேப்ரிக்ல வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, எரியெல்லாம் செய்யாது. இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்க சம்மர் டைம்ல யூஸ் பண்ணலாம், நார்மல் கிளைமேட்ல யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் லெவல் சூப்பரா இருக்கு. ஜார்ஜெட்டா அது ஒரு மாதிரி கசன்னு இருக்கும், அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. நிறைய பேர் வந்து காட்டன் மட்டுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் நீங்க ஒரு முறை இந்த ஜார்ஜெட் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கக்கூடிய ஜார்ஜெட். இதுக்கூட லைனிங் கூட பார்த்து அமெரிக்கன் கிரேப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லைனிங் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிருக்கோம். எல்லாமே ரொம்ப ப்ரீமியமா ரெடி பண்ணிருக்கோம். மெயினா இதோட ஃபிட், நான் வியர் பண்ணிருக்கிறது எல் சைஸ், அவ்வளோ அழகான ஒரு ஃபிட்ல வந்து இது இருக்கு, சூப்பர் ஃபிட்ல இருக்கு. அண்ட் எவ்வளோ அழகா ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம துணி எடுத்து கொடுத்து தைக்க சொன்னா கூட கண்டிப்பா நம்ம கிட்ட ஒரு 700 to 800 சார்ஜ் பண்ணாம இதை யாருமே ஸ்டிச் பண்ணவே முடியாது. அப்படியே ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபிட்ல கிடைக்குமானா கண்டிப்பா இல்ல. இது பொட்டிக் ஸ்டைல்ல சூப்பர் ஃபினிஷிங்ல சூப்பர் டிசைன்ஸ்ல ரொம்ப ரொம்ப நாங்க பார்த்து எந்த கலர் எந்த டிசைன் அந்த ஸ்கிராப் அந்த ஃபேப்ரிக்ல இருந்து நாங்க பார்த்து உருவாக்கி இந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிருக்கோம். எல்லாமே நம்ம கஸ்டமர்ஸ் ஆனா உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து இதை கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இதுல ஃபீடிங் கொடுக்கும்போது 2 days பிஃபோர் தான் கொடுத்தேன். மோஸ்ட் ஆஃப் த கலர் வந்து இன்னும் ஒரு பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய இப்போ சேல் போயிட்டு இருக்கு, அதுவுமே அவைலபிளா இருக்கு. பட் ரொம்ப கம்மி ஸ்டாக்ஸ் இருக்கு ஃபீடிங்ல. நீங்க ஃபீடிங் வேணும்னா ஃபீடிங் கூட நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் வாங்க. நம்ம வெப்சைட்ல இன்னும் 1 hour இல்ல 2 hoursக்குள்ள இந்த ஜார்ஜெட் மேக்ஸி எல்லாம் அப்லோட் பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 or 12 கலர்ஸ் கிட்ட இருக்கு. சூப்பர் கலர்ஸ். இந்த டைம் நிறைய 30 கலர்ஸ் பண்ணாம 12 கலர்ஸ் பிக்டப்பா சூப்பரா வந்திருக்கு. பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் வந்துருங்க. 30, 40, 50 கூட இது யூஸ் பண்றாங்க. ஏன்னா இதோட லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் கம்ஃபர்ட் லெவலும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு இதுக்கு போன ஒரு அவுட்டிங் போகும்போது கேரளால பார்த்தேன், நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி மேக்ஸி போட்டிருந்தாங்க. அவங்க கேரளா சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி தே ஆர் வெரி பிரிட்டி கேர்ள்ஸ்.
அவங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய பேர் வியர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஜார்ஜெட்ல. கேரளா பொறுத்த வரைக்கும் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அந்த ஏரியாவுக்கு. ஸோ நீங்க பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் த லைவ் நீங்க வந்து அதை புக்கிங் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ கூட புக்கிங் பண்ணிக்கலாம். 2 ஸ்டாஃப் வந்து இப்போ லைவ் ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. ஓகே ஓகே இந்த டிசைன் பத்தி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டிசைன் நான் சொல்றேன், ஃபேப்ரிக் டிசைன் வந்து லாஸ்ட் டைம் பிளெண்ட் காட்டன்ல இதே டிசைன் கொடுத்திருந்தேன். லைவ் கொடுத்த அன்னைக்கே 70 பீசஸ் சோல்ட் அவுட். அந்த லைவ் அண்ட் ரீல் போட்ட அன்னைக்கே 70 பீசஸ் கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே பிரிண்ட் வந்து இன்னைக்கு ஜார்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன். சேம் டிசைன், சேம் கலர், சேம் பிரிண்ட். அது பிளெண்ட் காட்டன், இது வந்து ஜார்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்ததால ரிப்பீட் கொடுத்திருக்கேன். பட் இது ரிப்பீட் வந்து பிளெண்ட்ல இல்ல, பிளெண்ட் காட்டன்ல இல்ல, ஜார்ஜெட்ல ரிப்பீட் கொடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகா வந்திருக்கு. எவ்வளவு சூப்பரா இருப்பாங்க கலர். இது ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா, ஒரு மல்டி கலர் நம்மள இன்னும் கொஞ்சம் பிரைட்டா காமிக்கும். ரொம்ப கிளாஸியா சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கலர். யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலருக்கு வந்து எனக்கு ஒரு 1000 என்கொயரிஸ் வந்திருக்கும், இது எப்ப ரீஸ்டா கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து ஜார்ஜெட்ல கொடுக்கலாம் ஒரு டிஃப்ரெண்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆன பிளாக் ஸ்கேலப்பிங்கோட அழகா கொடுத்துருக்காங்க. ஃபிட்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம், நான் சும்மா வச்சாலே பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. பிளாக்கே ஒரு அழகு தாங்க. பிளாக் போட்டாலே நம்ம ரொம்ப நல்லா சூப்பரா நம்ம காமிக்கும் பிளாக் கலர். இதுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பஃப், குட்டி பஃப் இங்க கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரீல்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன பஃப் இருக்கும், இந்த இடத்துலயுமே ஒரு குட்டி பஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் எலாஸ்டிக் வச்சு ஒரு சின்ன பஃப் மாதிரி. இந்த சூப்பர் சாஃப்ட் எலாஸ்டிக், உருத்த செய்யாது, ரொம்பவே கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிக்கலாம். போத் சைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே அட்ஜஸ்டபிள் ரோப் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் ரோப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிரிட்டி லுக்கிங் கலர்ஸ்ல வந்திருக்கு. பிரைஸ் 620. எவ்வளோ கொடுத்தோம் லாஸ்ட் டைம்? 650. சாரி, 650 கொடுத்துருந்தோம். பிரைஸ் 650. நேவி ப்ளூ, எவ்வளோ அழகுல நேவி ப்ளூ, சூப்பரா இருக்கு நேவி ப்ளூ. அண்ட் மேனிக்வீன் வியர் பண்ணிருக்கிறது பாருங்க. மேனிக்வீனுக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல, ஏதோ நிஜமாலே ஒரு உருவம் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். மேனிக்வீனுக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. மேனிக்வீனுக்கு ராயல் ப்ளூல ஒரு ஸ்கை ப்ளூ வந்து காம்பினேஷன் இருக்கு இந்த கலர்ல. இந்த ஸ்கேலப்பிங் பாருங்க செம்மையா இருக்கு, தெரியுதா? ஆக்சுவலா ஸ்டொமக் பெருசா இருந்தா ஸ்டொமக்கே தெரியாது இந்த மாதிரி மேக்ஸில. ஏன்னா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளீட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டமக்கை வந்து கவர் பண்ணி கொடுக்கும். பட் ரொம்ப பெருசா இருந்தா மட்டும் ஒரு சைஸ் எக்ஸஸா எடுத்துக்கோங்க. இன்னும் கூட இந்த இடம் ஃப்ரீயா இருக்கும். இவ்வளோ ஃப்ரீனஸ் இருக்கிறதுனால நிறைய மேரிட் உமன் இதை வியர் பண்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசன், வெஸ்டர்ன் வியர் பண்ணும்போது ஆஃப்டர் மேரேஜ், அதாவது ஆஃப்டர் த கிட்ஸ், 2 குழந்தைக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்டமக் இருக்கு நிறைய பேருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃப்ராக் வியர் பண்ணும்போது சுத்தமா தெரியவே செய்யாது. ஆனா வேற ஏதாவது இந்த மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடும்போது கண்டிப்பா அது கொஞ்சம் காமிச்சு கொடுக்கும். அதனால என்னவோ தெரியல, இந்த ட்ரெஸ் வந்து செம்ம ஹிட். ஆஃப்டர் 2 பேபிஸ் அந்த மாதிரி 30, 35, 40 வரைக்கும் இதை ரொம்ப நல்லா யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் வாங்கி பண்றாங்க, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அவங்க லுக்கவே மாத்தி கொடுக்குது. ஒரு நார்மல் ட்ரெஸ்ல இருந்து அவங்க லுக்கவே மாத்தி கொடுக்குது. ஆக்சுவலா நீங்க பாத்துப்பீங்க குர்த்தில இந்த ட்ரெஸ் நான் போடும்போது என்னோட லுக் கொஞ்சம் பெட்டரா தெரியற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பா நீங்களுமே அந்த ஃபீல் உணர்வீங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து நம்மள இன்னும் கூட கொஞ்சம் எங்கரா, இன்னும் கூட கொஞ்சம் பிரிட்டியா, ட்ரெண்டியா நம்மள காமிக்குது இந்த ட்ரெஸ். இந்த மாதிரி ட்ரெஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க, எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெருசா இருக்கும் அதை பத்தி யோசிக்காதீங்க. இது லோவர் பாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீல்ஸ் இருக்கிறதுனால, ஃபிளேடா இருக்கிறதுனால ஸ்டொமக்லாம் நல்லா கவர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு டம்மினா மட்டும் நெக்ஸ்ட் சைஸ் போங்க, அதுவே சேம் சைஸ் எடுத்துக்காங்க. ஏன்னா பஸ்ட் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா எம்மோட பஸ்ட் மெஷர்மெண்ட் 38, எல் 40, எக்ஸ்எல் 42, டபுள் எக்ஸ்எல் 44. ஸ்டாண்டர்டா நம்ம என்ன குர்த்திஸ்ல பண்ணுவோமோ சேம் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிருக்கோம். பை 2 ஃப்ரீ ஷிப்பிங் தான். வெப்சைட்லயுமே 1000 போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு வந்துடும். 650க்கு நான் சீரியஸா சொல்றேன், வித் லைனிங்கோட இந்த மாதிரி
குவாலிட்டியா நான் எடுத்து பண்ணிருக்கேன்னா இதுல எனக்கு கிடைக்க போற மார்ஜின் வந்து வெரி வெரி லெஸ் மார்ஜின். இதே சேம் பீஸ் வந்து நிறைய பேர் 1059 விற்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், நீங்க சும்மா போட்டு ஃபிளேர்டு ட்ரெஸ் மேக்ஸி மிடி ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல சர்ச் மட்டும் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பேர் சேல் பண்றாங்க, எவ்வளவு கஸ்டமர் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க, இதே மாதிரி ஃபேப்ரிக்ல என்ன பிரைஸ்க்கு சேல் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ சேலஞ்சிங் பிரைஸ் நான் சொல்வேன் இந்த 650. ஏன்னா இதை நான் ஓனா நான் ஃப்ரம் த ஸ்கிராச் ஆஃப் த ஃபேப்ரிக்ல இருந்து நான் எடுத்து சோர்ஸ் பண்ணி அதை ஸ்டிச்சிங் கொண்டு போய் லைனிங் ஃபேப்ரிக்ல இருந்து கொண்டு வரதுனால என்னால இந்த மாதிரி ரேட்டுக்கு இதை வந்து என்னால சேல் பண்ண முடியுது. அதுவும் நான் வந்து பெரிய லெவல் இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்து நான் நினைச்சேன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ல 300-400 மார்ஜின் வைக்க முடியும். பட் எனக்கு அது முக்கியமே கிடையாது. ஐ வாண்ட் டு ரீச் அவுட் மோர் கஸ்டமர்ஸ் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் சப்ளை பண்றதுமே 1000 ரூபாவா, ஐயோ வேணா நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து லேடிஸோட மைண்ட் செட்டை வந்து பிரேக் பண்ணி ஓகே 650 ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு என்னோட கஸ்டமர் அஃபோர்டபுளா ஃபீல் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குறது தான் என்னோட பிசினஸோட சக்சஸா நான் நினைக்கிறேன். அதனாலதான் எல்லா ப்ராடக்ட்டுமே மினிமல் ரொம்ப ரொம்ப கம்மியான மார்ஜின் வச்சு சேல் பண்ணி நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிய ஆன்லைன்லயே நான் வாங்கவே மாட்டேன்னு நினைச்ச எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி நம்ம கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை, உங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேஜ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுக்குற ஃபேப்ரிக் குவாலிட்டி பொட்டிக் ஸ்டைல்ல வந்து பட்ஜெட்ல கொடுக்குற ஒரு பேஜ் நம்ம பர்ஃபெக்ட் கலெக்ஷன்ஸ் பேஜ். நிறைய பேர் பேஜை ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பேஜ்ல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. இதே டிசைன்ல வரக்கூடிய ட்ரெஸ் நான் ஒரு பேஜ்ல பார்த்தா 1399 போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக அதே பிரிண்ட்டை வந்து நான் எடுத்திருக்கேன், அதுவும் ஃபுல் ஸ்லீவ்ல. என்ன ஒரு அழகான கலர் தெரியுமா, அது பேபி பிங்க்ல குட்டி 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 ஃப்ளோரல்ஸ், அது டார்க் கலர் ஃப்ளோரல்ஸ், டார்க் பிங்க் அண்ட் மெரூன் கலர் ஃப்ளோரல்ஸ். இந்த பிரிண்ட்டுக்காக என்னவோ தெரியல, இது அவ்வளோ சேல். டபுள் எக்ஸல் இருக்கும் தான் சிஸ் இருக்கு, ML XL XXL 4 சைசஸ் தான் அவைலபிள். தீபாவளி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா கொண்டு வந்துருவோம். ஃபுல் ஸ்லீவ்ல இருக்குது பாருங்க, நான் வியர் பண்ணிருக்க மாதிரி ஃபுல் ஸ்லீவ். ஃபுல் ஸ்லீவ் கூட டைட் நான் கொடுக்கல, தெரியுதுல உங்களுக்கு, அப்படி டைட்டா வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் கம்ஃபர்டபுளா இருக்காது. இது ஆக்சுவலா ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல் ஸ்லீவ் டைட் கொடுக்காம கொஞ்சம் லூஸ் கொடுத்துருக்கேன். நான் சொல்றது ட்ரூ தானே, நிஜமாவே நான் சொல்றது ட்ரூ தாங்க. நிறைய பேர் வந்து ரெகுலர் பயஸ்க்கு என்னோட லைவ் பாக்குறவங்களுக்கு ஒருத்தவங்க பேசும்போது அவங்க போய் பேசுறாங்களா இல்ல உண்மையை சொல்றாங்களா இல்ல சேலுக்காக சொல்றாங்களான்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாருமே மெச்சூர்டான பீப்புள் தான். ஸோ கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு புரியும்ன்ற நம்பிக்கையில நான் என்ன என் மைண்ட்ல இருக்கோ நான் அதை அப்படியே டெலிவர் பண்றேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே நான் பேசுறேன், என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே ப்ராடக்ட்ல கொண்டு வரேன். இது எல்லாமே உங்க சப்போர்ட்டால மட்டும்தான் இந்த அளவுக்கு நாங்க க்ரோ ஆகி வந்துகிட்டே இருக்கோம். இன் ஜஸ்ட் பீரியட் ஆஃப் 2 years 2,85,000 பேரை வந்து நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கோம்னா அது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் அட் ஆல். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் சப்போர்ட். உங்களோட ஷேர்ஸ், நீங்க பண்ற ஒரே ஒரு ஷேர் இருக்கு இல்லையா, நீங்க அதை என்ன நினைச்சு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம், இங்க பாரு இந்த பேஜ் அப்படின்னு அனுப்பலாம் அப்படின்னு நீங்க அனுப்புற ஒரு ஷேருமே எனக்கு பிசினஸ்க்கு ஒரு ஃபாலோவர்ஸை கூட்டிட்டு வந்திருக்கு, என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கு. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ற சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இது செம்ம கலருங்க, ஒரு குங்கும கலர் சொல்லுவாங்க, டார்க் குங்கும கலர்ல அண்ட் பிக் பிக் ஃப்ளோரல்ஸ். ஆக்சுவலா கொஞ்சம் குண்டா இருக்கவங்க இந்த மாதிரி பிக் ஃப்ளோரல்ஸ் போடும்போது நல்லா தெரிவாங்க, அவங்க தெரியாது, பாடி தெரியாது. எவ்வளவு சூப்பர் காம்பினேஷன்ல, ரொம்ப ரேர் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம். அவ்வளோ அழகான ஃபிளேர் அண்ட் ஃபுல் ஸ்லீவ்ல சூப்பரா இருக்கு. இது ஏதாவது நான் வியர் பண்ணணும்னா நீங்க சொல்லுங்க, நான் வியர் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் கடைக்கு போவோம். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து நான் என்னோட சிஸ்டர் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா போவோம், ஒரு 4 members போகும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போனோம்னா அவங்க கொஞ்சம் லேசியா ஃபீல் பண்ணுவாங்க. பட் நான் எத்தனை ட்ரெஸ்னாலும் போட்டு பார்ப்பேன், பார்த்துட்டு எனக்கு எது பிடிச்சிருக்கோ ஃபைனலாக அதில் ஒரு 4 பிக் பண்ணுவேன். இவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே இது நீ போடு, உனக்கு வந்து M பத்துச்சுன்னா எனக்கு L பத்தும், அப்படி அனலைஸ் பண்ணி அவங்க எடுப்பாங்க.
ஸோ நிறைய முறை நான் நிறைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன், அது எனக்கு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொல்லலாம் எந்த ட்ரெஸ் நான் போடணுமோ நான் போட்டு வேணால் காமிக்கிறேன். ஓகே, இது நான் வியர் பண்ணியிருக்க ஒரு க்ரீன் கலர், ஒரு அழகான க்ரீன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த க்ரீன். இதோட நெக் பேட்டர்ன் பாருங்களேன், சுத்தமாக குத்த செய்யாது சிஸ். நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள், சீரியஸாக நான் சொல்கிறேன். இது வந்து லோக்கல் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்னு ஒன்று இருக்குது, அது நரன்னு இருக்கும், அப்படி பாடி டச் ஆகும்போதே நம்மளை உறுத்தும். அந்த மாதிரி ஃபேப்ரிக் நான் இன்னைக்கு பண்ணலாம், பட் ஒரு லாட்டோட நான் ஸ்டாப் பண்ணி மூடி வச்சிடணும். அந்த திருப்பி அது தைக்கிற ஐடியாவே எனக்கு போகக்கூடாது, ஏன்னா எனக்கு சேல் ஆகாது, எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. ஸோ நம்ம பேஜ் வந்து லாங் ரன்னிங் பேஜ். என்ன ப்ராடக்டை என்ன குவாலிட்டியில் கொடுத்தா நமக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு அனலைஸ் பண்ணி தான் நான் அதை ப்ராடக்டை லான்ச் பண்ணுவேன். இதோட ஃபேப்ரிக் அவ்வளோ ஸ்மூத்தரான ஜார்ஜெட்லேயே வந்து ஃபைன் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 48 இன்ச்சஸ் இருக்கு, தெரியுதுல, 48 இன்ச்சஸ் லென்த். பட்டர்ஃப்ளை மேக்ஸி ரெடி ஆகிட்டே இருக்கு, ஸ்டிச்சிங் போயிட்டே இருக்கு, வந்துடும். அண்ட் இது வரப்போகுது அக்கோபால பிளெயின் அக்கோபா, அது பட்ஜெட் ரேஞ்சில். மேபி நாளைக்கே கொடுத்துட்றேன், அதர்வைஸ் மண்டே. அழகா இருக்கு, இது ஒரு மஸ்டர்ட் எல்லோ, ரொம்ப ஒரு பேல் எல்லோ, அதுல வந்து மல்டி கலர்ஸ் டார்க் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட் எல்லோ இல்லை, ஒரு மாம்பழம் எல்லோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான எல்லோ. அதுல வந்து மெரூன், ஒயிட், ரெட் அந்த மாதிரி கலர்ஃபுல்லா ஒரு பிரிண்ட், ரொம்ப ரொம்ப ட்ரெண்டான ஒரு பிரிண்ட் இது. இந்த பிரிண்ட் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை நீங்க ரேட் மட்டும் பார்த்துட்டு வாங்க, நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. எலாஸ்டிக் இந்த மாதிரி அழகா மெல்லிசா தெரியுதுல, ரொம்ப ஒரு ஃபைனா அப்படி சாஃப்டா இருக்க மாதிரி. இங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக். ஃபீடிங் கிடையாது, இதே மாதிரி ஜார்ஜெட்ல ஃபீடிங் நான் 2 days முன்னாடி காமிச்சேன், இப்போ ஃபீடிங் அவைலபிளா இருக்கு. ஓகே, டபுள் எக்ஸலோட பஸ்ட் மெஷர்மெண்ட் 44 இருக்கு. 44 பஸ்ட்டை விட 2 inches ஹிப் எக்ஸ்ட்ரா இருக்கும். எம் இருக்கு, எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 4 சைசஸ் அவைலபிளா இருக்கு. பிராண்டட்ல நீங்க குர்த்திஸ்ல எம் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதுலயும் நீங்க எம் எடுத்துக்கோங்க. இந்த குங்கும கலர் வந்து நிறைய பேருக்கு சூட் ஆகும், அதாவது டார்க் காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் சரி, ஒரு லைட் காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு மெரூன் கலர் சூட் ஆகும். அதனால இந்த டைம் ஒரு 2 colors இதுல கொண்டு வந்திருக்கேன். இதுவுமே ஃபுல் ஸ்லீவ் செம்மையா இருக்குல்ல, எல்லாருக்குமே ரொம்ப அழகா இது காமிக்கும். அண்ட் சூப்பரா ஃபுல் ஸ்லீவ்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. யாருக்குள்ள இந்த மேக்ஸி ரொம்ப பிடிச்சிருக்கு, சாரி இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் மேக்ஸினே சொல்லக்கூடாது, நிறைய பேர் மேக்ஸின்னு போடுறாங்க. ஆக்சுவலாக இது மேக்ஸி கிடையாது, இட்ஸ் அ ஃப்ராக். எல்லா ஏஜ் கேட்டகரியும் யூஸ் பண்ற மாதிரி ட்ரெண்டியான ஒரு ஃப்ராக். சூப்பரா இருக்குல்ல, நெக்கு ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஒரு பேட்டர்ன், டார்க் ப்ளூல பிங்க் கலர்ல வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் கிராஸ் சில்க் குர்த்தி போட்டிருந்தேன்ல ஒரு 3-4 days பிஃபோர், அது ஃபுல்லா சோல்ட் அவுட். ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன் ஒரு டார்க் ப்ளூ கூட பிங்க் காம்பினேஷன், அதே காம்பினேஷனுக்காக இதை நான் சூஸ் பண்ணேன். இதுவுமே ரொம்ப அழகா வந்திருக்கு, சூப்பரா இருக்குல்ல, சூப்பர், ரொம்ப அழகா இருக்கு கலர். ஸோ இந்த ப்ளூல இது வேற ப்ளூ, இது வேற ப்ளூ, உங்களுக்கு தெரியுதுல, இது வேற கைண்ட் ஆஃப் ப்ளூ அண்ட் இது வேற கைண்ட் ஆஃப் ப்ளூ, காம்பினேஷனே டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா ப்ளூ கலர் நிறைய பேருக்கு பிடிக்குது, ப்ளூ வந்தா கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிடுது. அண்ட் பிங்க் கலர் பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? பிரைஸ் 650 சிஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 4 சைசஸ் அவைலபிள். பிரைஸ் ஜஸ்ட் 650 மட்டும்தான். சுகன்யா சிஸ் என்ன சொல்றாங்க, பெரிய மெசேஜா இருக்கு. லவ் யூ சோ மச் அக்கா. I like dress shopping, but all are telling high price, but you are telling right price, different collection, affordable price nowadays, not purchasing anywhere other than your page. You so nice to read your message. Suganya sis, seriously ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க மெசேஜ் படிக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா எனக்கே தெரியும் அது, ஏன்னா நான் நிறைய பேஜஸ் வந்து நிறைய ரீல்ஸ் நான் பார்ப்பேன். என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து இப்போ நம்ம ஒரு மூவி பார்ப்போம், இல்லைன்னா ஒரு டிவியில் வர ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். பட் என்னோட ஃப்ரீ டைமில் நான் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான், அதுக்குள்ளே தான் நான் இருப்பேன்.
அதில் கஸ்டமர்ஸ் வர மெசேஜஸ் அட்டன் பண்ணுவேன், அதில் வர ரீல்ஸ் பார்ப்பேன். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக அதான் நான் பார்ப்பேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என்னடா இவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்களே, எப்படி மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். எப்படி இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க? நான் பண்ணுற கோஆர்ட் செட்டு 899 கோஆர்ட் செட்டு நான் பார்ப்பேன், இது எப்படி 1300 கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன் கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேஜஸ் நிறைய ஹை ப்ரைஸஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்கும், ஸ்லோவாக கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, சான்ஸே இல்லை சிஸ். தேங்க்யூ பிரியா சிஸ், தேங்க்யூ ஸோ மச். பிங்க் வியர் பண்ணுங்க சிஸ். அந்த பிங்கா? ஓகே, நான் 2 minutes நான் வியர் பண்ணிட்டு வந்துடுறேன். யூ வியர் அ ட்ரெஸ், மெயின்லி your compromise in price, not in the quality, that's a matter. Thank you so much. Pink wear பண்ணுங்க sis, want to see. Sure நான் கண்டிப்பா wear பண்ணி காமிக்கிறேன். Can you wear a short hand one color? கண்டிப்பா. இப்போ இந்த பிங்க் நான் வியர் பண்ணிட்டு ஷார்ட் ஹேண்ட் நான் வியர் பண்றேன். நம்மளுக்கு தான் இருக்கும், பரவாயில்ல, எனக்கு டைம். நான் என்னோட கஸ்டமருக்காக கண்டிப்பா இப்போ நான் ஒரு 2-3 ட்ரெஸ் போடலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். பிங்க் ஷார்ட் அண்ட் கண்டிப்பா போட்டு காமிக்கிறேன், கண்டிப்பா வியர் பண்றேன். ஸோ பிங்க் செம்ம பிரிட்டியா இருக்குல்ல, சான்ஸே கிடையாது. நான் ஜஸ்ட் மிரர்ல பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இது ஏன் நான் டைப் பண்ணலன்னா, நான் வியர் பண்ணிக்கிறது எல் சைஸ். எந்த அளவுக்கு ஃப்ரீனஸ் இருக்கு, யாரோ கேட்டீங்களே ஸ்டமக்கு தான் தெரியுமான்னு. இப்போ பாருங்க எவ்வளோ ஃப்ரீ இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வயிறு இருந்தது கூட தெரியாது, ஓரளவுக்கு நம்மள ஹைட் பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ இதை வந்து இவ்வளோ லூஸ் இருக்கு எனக்கு எல் சைஸு, நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எம் வாங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு டைட்டாக போட பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸாக அப்படி ப்ரீஸியாக அப்படி போட தான் பிடிக்கும். ஸோ அதனால எல் நான் எடுத்துக்க போகிறேன். அதுவும் இந்த பிங்க் தான் எடுத்துக்கலாமா, இல்லை க்ரீன் எடுத்துக்கலாமா, இது என்ன கலர் எடுத்துக்கலாம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன கலர் நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அந்த கலரே நான் எடுத்துக்கிறேன் பர்சனல் யூஸ்க்கு. நிறைய கடையில் போய் வந்து ஷாப்பிங் காசுலாம் கம்மியாக இருக்கு. நான் இந்த பிஸ்னஸ் பண்ண அப்புறம் நிறைய நான் எனக்கு பிடிச்சதே நான் அதுலேருந்து எடுத்துப்பேன். ஓகே, நல்லா இருக்கா? பிங்க் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, ஏன்னா ஒரு குட்டி குட்டி பூ போட்டிருக்கு, ரொம்ப நீட்டா கலர் காம்பினேஷன் தான் விஷயம். பிங்கே நல்லா இருக்கா? கண்டிப்பா பிங்கே இதே எடுத்துருவோம். அப்ப நம்ம பர்சனல்ஸ்க்கு எடுத்துவோம். இதுல மெயினா ஒரு சைட் பாக்கெட் இருக்கு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க பாருங்க, சூப்பரான பாக்கெட். நம்ம அழகா ஒரு ஃபோன் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோன் நான் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ பெரிய பாக்கெட் தெரியுமா, அதில் அழகாக ஃபோன் நிற்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டான ஒரு வியர். இந்த ப்ராடக்ட்க்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பிங்க் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, சூப்பரான பிங்க். இதுவுமே பிங்க் கூட மல்டி கலர், அழகான கலர்ஸ் வந்து மர்ஜ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஃப்ளோயியான ஒரு ட்ரெஸ் இது. காட்டன்ல பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கும், பட் இது ஜார்ஜெட்ல இருக்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் அப்படியே ஒரு ஃப்ளோயியா அப்படி இருக்குது, பார்க்க அழகா இருக்கு. லென்த்தா உங்களுக்கு என்ன லென்த்ல வேணும்? ஆக்சுவலாக 48 வந்து நார்மலா எல்லா ஒரு
4.5லேருந்து 5.5 இருக்கவங்க இருக்கும் இந்த 48 சூட்டபிளாக இருக்குன்றதுக்காக நான் அந்த 48ல் கொடுத்துட்ருக்கேன். தீபாவளி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, செம்மையாக வரப்போகுது. அதில் கண்டிப்பாக தீபாவளிக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் எங்கிருந்து எடுத்துக்கோங்க. பஃப் ஸ்லீவ், இங்கே பஃப்பு, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீல் கொடுத்து ஒரு சின்ன எலாஸ்டிக் கொடுத்து அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அழகாக நிற்கும், ஸ்லீவ் வந்து அழகாக நிற்கும். அழகாக இருக்குல்ல? 52 இன்ச்சஸுக்கா? ஆக்சுவலாக அது போட்டால் ஃபுல் மேக்ஸி மாதிரி ஆகிடும், ஒரு ஃப்ராக் ஸ்டைல் இருக்காது, இந்த லுக் இருக்காது. பட் 52க்கு நான் ஒன்று பண்ண போகிறேன், இந்த மாதிரிலே வேற டிசைனில் பண்ண போகிறேன். அது கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் வாங்குங்க அப்போ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கலர் போட்டுருவோமா? இந்த கலர் வியர் பண்ணிட்டு வந்துடுவா. நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் ஒன்று போட்டு காமிங்கன்னு கேட்டிங்களே, நான் இந்த ஷார்ட் ஸ்லீவ் போட்டு காமிக்கிறேன். 2 minutes. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஸ்டைல் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லீவுக்கு சும்மா பக்கத்தில் இருந்தது அப்படியே எடுத்து போட்டுட்டேன். பட் இந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டைல் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்ஸ் அண்ட் வாட்ச், நல்லா பெரிய டயல் வச்சு வாட்ச்லாம் போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஷூஸ் போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் வெளியே. பெருசாக பேண்ட்டு துப்பட்டா இந்த மாதிரி எடுத்து தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். மெயினாக அயன் பண்ண வேண்டாம், ஏன்னா இது ஜார்ஜெட்டு, அயன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி வேணால் மடித்து உள்ளே சுற்றி வச்சா கூட கசங்கவே செய்யாது, அப்படியே இருக்கும். அண்ட் கம்ஃபர்ட்டு வேற லெவலு. இந்த கலர் சூப்பராக இருக்குல்ல. நான் ஸ்லீவ் சொன்னல உங்களுக்கு, இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த எலாஸ்டிக் அவ்வளோ ஸ்மூத்து தெரியுதுல்ல, ஸ்மூத்தரான எலாஸ்டிக், ரொம்ப சூப்பரான கலர்ஸ். இந்த கலர்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ்க்குலாம் இதை போட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னா, ஃபோட்டோஸ்மா நம்ம வெளியே போய் ஃபோட்டோ எடுத்தால் கூட அவ்வளோ அழகாக தெரியும். மெயினாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி கார்டனில், பார்க்லலாம் ஃபோட்டோ எடுத்தோன்னா அப்படியே செம்ம ப்ரிட்டியாக தெரிவிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். நிறைய பேர் வாங்குறீங்க இந்த ஃப்ராக்கு, வாங்கிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எனக்கு அனுப்ப போகிறீங்க. சில பேருக்கு ஃபேஸோட அனுப்ப வேண்டாம்னா நீங்கள் ஃபேஸை மறைச்சிட்டு அனுப்புங்க, பட் கண்டிப்பாக அனுப்புங்க, நான் பார்க்குவேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். உங்கள் ஃபேஸை மறைச்சி நானே ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அதை போடுறேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி போட்டதே இல்லை. என் கஸ்டமர் ரிவ்யூஸ் நிறைய வரும், பட் நான் அது பண்ணதே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்க்கு நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக போடுறீங்களா? ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன் சார், 650. 650 லைனிங்கோட ப்ரீமியம் குவாலிட்டி ஜார்ஜெட் ஃபேப்ரிக் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி கிரேப் லைனிங் கொடுத்துருக்கேன். 650க்கு பர்த் டு பை. கண்டிப்பா இருக்காது. ஜார்ஜெட்ல ஃபீடிங்கே காலி. ஃபீடிங் போய் வெப்சைட்ல போய் பாருங்க, அதுல ஏதோ 1-2 தான் அப்படி மிச்சம் இருக்கு. ஃபீடிங்கே காலி. அது எப்படி நான் ஃபீடிங் தீபாவளி வரைக்கும், அது ஆஃபர்ல போடுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அப்படியே ஆஃபர்ல போட்டா ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி போடுவேன். அதுல இருந்த 10 பீஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச கலர் இருக்குமா? இருக்காதுல்ல. ஸோ இப்போ எடுத்துக்கோங்க, இப்போ அவைலபிளாக இருக்குது. குயிக்காக டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் ஈச் கலரில் நம்மக்கிட்ட ஒரு 30 to 40 பீசஸ் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப பிக்டப்பாக இந்த டைம் கலெக்ஷன் கொடுத்துருக்கேன்.
லாஸ்ட் டைம் வந்து நான் 30 டிசைன்ஸ் கொடுத்துருந்தேன் காட்டன் பிளெண்ட்ல. பட் இந்த டைம் ரொம்ப ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேர் இப்ப பார்க்கல, பட் கண்டிப்பா நீங்க த்ரூ அவுட் த டே அண்ட் மெயினா 12 o'clock பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு கஸ்டமர் ஒரு 2 days பிஃபோர் 11:30க்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க, சிஸ் உங்க லைவ் சூப்பரா இருக்கு, இந்த லைவ்ல காமிச்ச ப்ராடக்ட்ல இப்போ அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் உங்களுக்கு போட்டோஸ் அனுப்பிச்சு ஆர்டர் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நான் டெய்லியும் அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அன்னைக்கு நான் முழிச்சிட்டு இருந்தேன், தூங்கல, அதனால நான் ஆர்டர் எடுத்தேன். பட் கண்டிப்பா நம்ம ஸ்டாஃப் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஆர்டர் எடுப்பாங்க. இன்னும் ஒரு 2 hours வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவேன் இது எல்லாமே. ஏன்னா 10 கலர்ஸ் தானே இருக்கு, கொஞ்ச நேரம் தான் ஆகும். எல்லாத்தையுமே வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவேன். ஷார்ட் ஸ்லீவ் எப்படி இருக்கு சிஸ்? ஷார்ட் ஸ்லீவ் எப்படி இருக்கு? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா ஷார்ட் ஸ்லீவ்? விக்னேஷ் பிரைட்டா இருக்குல்ல இந்த கலரு, செம பிரைட் கலர், ரொம்ப அழகான ஒரு கலர். அண்ட் நெக்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு லாவெண்டர்ல பெரிய பெரிய ஃப்ளோரல் வச்சு அவ்வளோ அழகா இருக்கு. இந்த கலருமே சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப பிரைட் கலர் அண்ட் ஃபுல் ஸ்லீவ்ல. இந்த ஸ்லீவ்ல கூட இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகா வந்துருக்கு பாருங்க, இல்லை சான்ஸே இல்லை. செம்மையான ஃபிட்டு, பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். நம்ம பண்ண ட்ரெஸ்ஸஸ்ல சில ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வியர் பண்றதுக்கும் பிடிக்கும், லைவ் பண்றதுக்கும் பிடிக்கும். அந்த வகையில இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் இன்னைக்கு லைவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நைட்ல பாக்குற கஸ்டமர்ஸ் வெப்சைட் லாகின் பண்ணுங்க, www.perfectcollections.shop வெப்சைட்ல ஃப்ராக்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஃப்ராக்னு ஒரு கேட்டகரி, அந்த கேட்டகரிக்குள்ள ஃபீடிங் அண்ட் நான் ஃபீடிங் போத் ஃபோல்டர்ஸ் வச்சிருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கலர்ஸ் பார்க்கலாம், குயிக்கா டக்குன்னு ஆர்டர்ஸ் போட்டுக்கலாம். நல்லா இருக்கா? தேங்க்யூ சிஸ். ஷார்ட் ஸ்லீவ் நல்லா இருக்கு. ஆக்சுவலா லாங்கும் நல்லா இருக்கும், ஷார்ட்டும் நல்லா இருக்கும். என்ன மாதிரி நம்ம போட்டாலுமே ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்குமே எல்லாருக்குமே நல்லா இருக்கும். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ல என்ன வெரைட்டி போடலாம் தான் நீங்க யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க இந்த ப்ராடக்ட்க்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த லைவ். இன்னைக்கு லைவ் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பேசணும், நிறைய ட்ரெஸ் நம்ம வியர் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெக்ஸ்ட் லைவ் வரப்போகுது. டைம் இப்போ 1:16 ஆகுது. மேபி இன்னும் ஒரு 5 or 10 minutes நான் நெக்ஸ்ட் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 10 minutes 1:16 1:20 1:30 ஷார்ப்பாக வந்துடலாம். 1:30 ஷார்ப்பாக வந்துடுங்க நெக்ஸ்ட் லைவுக்கு. நெக்ஸ்ட் லைவ்லயும் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் குவாட்ஸ் காமிக்க போறேன். ஓகே.